Good morning. Transition elements நம்ம லாஸ்ட் ஒரு காம்பவுண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போன வீடியோவில் பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்த்த மாதிரி இதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 இட் இஸ் ஆல்சோ a very good oxidizing agent. போன வீடியோவில் பார்த்த மாதிரி இதுக்கும் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் இதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ இதுலேயும் லாஸ்ட் வீடியோ மாதிரியே ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும், அதே மெத்தடில் தான் அது படிக்கணும். முதல்ல இதனுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது எதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா பைரோலுசைட் அப்படின்னு ஒரு கோர் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா MnO2 அப்படிங்கிறது இருக்குது, அதில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதனுடைய ப்ரிப்பரேஷன் 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். இதில் புக்கில் 3 விதமாக கொடுக்குறாங்க. நான் சொல்கிறத பார்த்துட்டு அப்புறம் புக்கில் இருக்கிறத நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா இந்த பைரோலுசைட் கோர் MnO2 கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மிக்ஸ் பண்ணி இதுவும் சாலிட் இதுவும் சாலிட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் குளோரைட் மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டு நல்லா ஹீட் பண்ணினோம்னா அதை ஏர் கூட பாஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் ஹீட் பண்ணும்போது ரோஸ்ட் பண்ணும்போது திஸ் பிகம்ஸ் பொட்டாசியம் மேங்கனேட் K2MnO4 அப்படின்னு சொல்லிட்டோம். பொட்டாசியம் மேங்கனேட் நல்லா ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் ஃபார்ம் ஆகும், அது இவாபரேட் ஆகும். இது கிரீன் கலரில் கிடைக்கும். பொட்டாசியம் மேங்கனேட் கிரீன் கலர் சப்ஸ்டன்ஸ். செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த பொட்டாசியம் மேங்கனேட்ல இருந்து K2MnO4 இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணி இது கூட குளோரின் கேஸ் பாஸ் பண்ணி தான் போகும். குளோரின் கேஸ் கண்டினியூஸாக பாஸ் பண்ணினோம்னா கொஞ்சம் பொட்டாசியம் கொஞ்சம் குளோரினோட சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடாக சேஞ்ச் ஆகிடும். ரிமைனிங் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிடைக்கும். இதை நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு அப்புறம் பார்த்தோம்னா பர்பிள் கலர்டு கிறிஸ்டலை செப்பரேட் பண்ணலாம். இதுவே ஆல்டர்னேட்டாக ஒன்று சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம் இதே பொட்டாசியம் மேங்கனேட் கூட நம்ம அதே சொல்யூஷன் வச்சுட்டு இதில் ஓசோன் பாஸ் பண்ணுறோம். ஓசோன் பாஸ் பண்ணிட்டோம்னா இது என்ன ஆகுதுன்னா இது அதே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தென் ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். ஸோ இதில் நம்ம இந்த ரெண்டில் எது உங்களுக்கு பெட்டர், இது பெட்டராக நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்டெப் படிச்சுக்கோங்க. இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் சொல்கிறாங்க. இதே பொட்டாசியம் மேங்கனேட் இல்லைங்களா, இதை வாட்டரில் டிசால்வ் பண்ணி எலக்ட்ராலிசிஸ் பண்ணலாம். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். இதுவும் செய்யலாம் இதுவும் செய்யலாம். அல்லது செகண்ட் ஸ்டெப்பை இந்த இது எலக்ட்ராலிசிஸ். இதெல்லாம் சும்மா பாருங்கள், இதெல்லாம் சீரியஸாக படிச்சுட்டு இருக்க வேண்டாம். K2MnO4 இதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா இது அயனைஸ் ஆகி K+ அண்டு இதுக்கு பேர் மேங்கனேட் அயான் பேர். மேங்கனேட் அயான் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, இது என்ன ஆகும்னா இதனுடைய ப்ரெசன்ஸில் H+OH- வரும். இந்த OH இன்னும் சேர்த்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்மகிட்ட இந்த 2 அயான் பற்றி கொடுக்குறாங்க. சும்மா பாருங்க போதும். இந்த ஆனோடு அப்படின் போது பாசிட்டிவ் எலக்ட்ரோட், கேத்தோடு அப்படின் போது நெகட்டிவ் எலக்ட்ரோடு உங்களுக்கு தெரியும். அங்கே இது போகும் இந்த ஆனியான் MnO4 2- அங்கே போயிட்டு இட் பிகம்ஸ் MnO4-. இந்த KMnO4ல MnO4- ப்ளஸ் என்ன வரும், ஒரு எலக்ட்ரான். எலக்ட்ரான் எங்கே போகும், கேத்தோடுக்கு. கேத்தோடில் என்ன போகணும், H+ இங்கே போகும். இதில் எலக்ட்ரான்ஸ் வந்து H பேலன்ஸ் பண்ணுறதுக்காக H2 அப்படின்னு போடலாம். ஸோ ஃபைனலாக என்ன லிபரேட் ஆகுதுன்னா ஆனோடில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் கேத்தோடில் ஹைட்ரஜன் கேஸ் வருன்றாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடித்ததும் பொட்டாசியம் மேங்கனேட்டை either by passing chlorine gas or passing ozone gas we can get potassium permanganate or by electrolysis. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் சிரமமாக விட்டுட்டு இந்த 2 ஸ்டெப் மட்டும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால் இதை படிச்சுக்கோங்க. இது பார்த்தோம்னா இது ஒரு பர்பிள் கலர், டார்க் பர்பிள் கலர்டு கிறிஸ்டலைன் சாலிட். மெல்டிங் பாயிண்ட் 513 கெல்வின். அதே பொட்டாசியம் டைக்ரோமேட் மாதிரியே இதுவும் கோல்டு வாட்டரில் ஸ்லைட்லி சால்யூபிள், ஹாட் வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகும். இட் இஸ் அகைன் எ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இதில் இந்த மேங்கனேட் நான் சொன்ன மாதிரி MnO4-
இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதே தான் டெட்ராஹீட்ரல் Mn. இதில் +7 இருக்கும், +7. இதில் ஒரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன். அதே தான் இதில் சேம் அதே மாதிரி இந்த டபுள் பாண்ட் மாதிரி இண்டிகேட் பண்ணி இதில் ஒரு ஆக்சிஜன், செகண்ட் ஆக்சிஜன், தேர்ட் ஆக்சிஜன், ஃபோர்த் ஆக்சிஜன். இது +7, இதுக்கெல்லாம் -2 -2 -2 -2. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இது மைனஸ். இதில் மேங்கனீஸ் sp3 ஹைபிரிடைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ டெட்ராஹீட்ரல் ஷேப் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது அதே போல் அகெயின் நம்ம வரும்பொழுது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும்பொழுது ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்கலாம். சிம்பிள் இது. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணினோம்னா it decomposes to give potassium manganate K2MnO4. அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு அந்த ஆக்சிஜன் லிபரேட் ஆகும். நான் முதல்ல சொன்னேன் எப்பெல்லாம் எதெல்லாம் ஆக்சிஜன் லிபரேட் பண்ணணுமோ அதெல்லாம் குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு இது சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை KMnO4 நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆனால் கோல்டு கண்டிஷனில் மிக்ஸ் பண்ணினோம்னா இது டீகம்போஸ் ஆகி இது KHSO4 அப்படின்னு வரும். இந்த MnSO4 டீகம்போஸ் ஆகி becomes Mn2O7. Mn2O7 ரிமைனிங் இருக்கிறது பார்த்தோம்னா வாட்டர் கிடைக்கும். The Mn2O7 இருக்கு இல்லைங்களா, அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல it decomposes into manganese dioxide MnO2 ரிமைனிங் இருக்கிறது இது ஆக்சிஜனா லிபரேட் ஆகும். ஸோ இது 3 ஆக்சிஜன் கொடுங்களேன். இதெல்லாம் வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கோல்டு கண்டிஷனில். இதுவே ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்கிறோம். ஹாட் கான்சன்ட்ரேட்டட் கோல்டு ஹாட் கான்சன்ட்ரேட்டடில் இதெல்லாம் சும்மா பாருங்க, இதெல்லாம் கேட்குற சான்ஸ் இல்லை. KMnO4 ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வேற மாதிரி டீகம்போஸ் ஆகும். எப்படி this becomes potassium sulfate K2SO4 and MnSO4 ரிமைனிங் இருக்கிறது இது வாட்டர் 6H2O plus ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் லிபரேட் பண்றதுனால இது இந்த ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரெசஸும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஐதர் இன் நியூட்ரல் மீடியம், அல்கலைன் மீடியம், ஆசிட் மீடியம் எல்லாத்துலேயுமே இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆகும். அது எது கூட இருக்குன்றத வச்சு இதனுடைய கன்வர்ஷன் பெர்மாங்கனேட் என்ன சேஞ்ச் ஆகுதுன்றதையும் அவங்க கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுக்கிறோம். நம்ம ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியில் 3 சொல்யூஷன் பார்க்கலாம், 3 மீடியம்லையும் பார்க்கலாம். என்னென்ன நான் சொன்ன மாதிரி, ஒன் இஸ் நியூட்ரல் மீடியம், செகண்ட் இஸ் அல்கலைன் மீடியம், தேர்ட் இஸ் ஆசிட் மீடியம். 3மே பார்க்கலாங்களா? இதில் ஒன்று பார்க்கலாம். இதில் நம்பர் 1 நியூட்ரல் மீடியம் அப்படின்னு எடுத்தோம்னா நியூட்ரல் மீடியமில் நம்ம இந்த அயானிக் ஃபார்ம்லேயே பார்க்கலாம். KMnO4 இது அயனைஸ் ஆச்சுன்னா K plus MnO4 மைனஸ், அதுதான் இங்கே பண்ணுறோம். நியூட்ரல் மீடியம் போது இதை நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இங்கே போடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து எலக்ட்ரானே இது எடுக்கும். ஸோ இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஆக்சிடேஷன் என்ன, இது எலக்ட்ரானை யூஸ் பண்ணணும், அந்த எலக்ட்ரானை இங்கே எடுத்துக்கும். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து இட் கெயின்ஸ் 1 எலக்ட்ரான். 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால இது என்ன சேஞ்ச் ஆகுது தெரியுங்களா, இட் பிகம்ஸ் MnO2. அதாவது +7 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வருது. ரிமைனிங் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் சேர்ந்து OH மைனஸ். இது வந்து ஜென்ரலாக சொல்கிறோம். ஒரு 2 ரியாக்ஷன் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, the MnO4 மைனஸ் இட் ஆக்சிடைசஸ் எதை அப்படின்னு கேட்டோம்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இன்டு சல்ஃபர் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன். இதெல்லாம் சும்மா பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இங்கே இது என்ன மாறுறத சொன்னோம், இட் பிகம்ஸ் MnO2. இது என்ன சேஞ்ச் ஆகும், ஆக்சிடைஸ் இன்டு சல்ஃபர். அப்புறம் என்ன வரும்னா வாட்டர் தென் OH மைனஸ். இது ஒரு ரியாக்ஷன். சீரியஸா இருக்காதீங்க, இந்த கன்வர்ஷன் பண்ணுது. ஆக்சிடைசஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் இன்டு சல்ஃபைட். இதே இட் ஆக்சிடைசஸ், இதெல்லாம் அப்படியே படிக்க பேலன்ஸா படிக்க வேண்டியதான். இட் ஆக்சிடைசஸ் தயோசல்ஃபேட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, H2O3. தயோசல்ஃபேட் அப்படிங்கறத இந்த aqueous medium, the neutral medium, it oxidizes into sulfate ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதுல இதே போல இது என்ன சேஞ்ச் ஆகும், நான் இங்க ஃபைனலா சொல்றேன் MnO2. இது சல்ஃபேட் ஆக்சிடைஸ் ஆகும். 6 சல்ஃபர் becomes SO4 2-. அப்புறம் இங்க இருக்க வாட்டர்ல இருக்க ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் தான் சேர்ந்து it becomes 2OH-. இது எல்லாம் சீரியஸா படிக்காதீங்க. ஒரே விஷயம் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, in neutral medium MnO4- is reduced into MnO2. இது மட்டும் தெரிஞ்சா போதும். MnO2 அடிஷனலா உங்களுக்கு தெரியும்னா இது ஆக்சிடைசஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைட் இன்டு சல்ஃபர், ஆக்சிடைசஸ் தயோசல்ஃபேட் இன்டு சல்ஃபேட் அப்படின்னு அடிஷனலா பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் சீரியஸா பண்ண. இது வந்து என்ன மீடியம், இது நியூட்ரல் மீடியம். செகண்ட் அல்கலைன் மீடியம் வரும். அல்கலைன் மீடியத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்கலைன் மீடியம்னா பேஸ், அதுல இந்த சேஞ்ச் பார்க்கணும். இது நிறைய கொடுக்கலாம். அல்கலைன் மீடியத்துல MnO4- இருக்கு இல்லைங்களா, இது ஒரே ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த பக்கத்துல இருக்க சப்ஸ்டன்ஸ் அதுல இருந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு this becomes MnO4 2-. so இங்க என்ன கன்வர்ஷன் நடந்திருக்கு, பெர்மாங்கனேட் இஸ் reduced into manganate. போன முறை இதுல நியூட்ரல் மீடியத்துல Mn+7 என்ன மாறுச்சுன்னா Mn+4. இதுல என்ன மாறுதுன்னா Mn+7 என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா Mn+6 மாறி இருக்கு. எனிவே ரிடக்ஷன். ஆனா இது இந்த MnO4 2- சும்மா இருக்காது. என்ன பண்ணும்னா MnO4 இருக்கீங்களா, இது என்ன பண்ணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த வாட்டர்ல இருக்கும்போது it decomposes into MnO2 and then OH- மாறும். அப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இங்க நியூட்ரல் மீடியத்தில் இருக்க மாதிரி எதுவும் நடக்கும். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம், இதெல்லாம் வேண்டாம். தெரிய வேண்டியது என்னன்னா, நியூட்ரல் மீடியத்தில் இது என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா MnO2. அல்கலைன் மீடியத்தில் என்னவா சேஞ்ச் ஆகுது, மேங்கனேட். இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இன் அசிடிக் மீடியம், அசிடிக் மீடியத்தில் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, நம்ம அதை எப்படி படிக்கலாம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, இது புக்கில் இல்லாத விஷயம். பாருங்க என்னன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 இருக்கு. இது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டோம்னா, ஐ ட்ரீட் திஸ் வித் சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் எடுக்கும்பொழுது நான் இதில் H2SO4 போடுறேன். நான் இது என்ன ஆகுதுன்னா it becomes K2SO4 MnSO4 இது 3H2SO4 போடுறேன். வாட்டர் எத்தனை 3H2O வரதா வச்சுக்கலாம். ஸோ இதில் 8 ஆக்சிஜன்ல 3H2O 3 ஆக்சிஜன் வச்சு 5 ஆக்சிஜன் கிடைக்கும். நமக்கு இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்ல இதே மாதிரி சொல்லி கொடுத்துரு. புரியுதான்னு மட்டும் பாருங்க, இதெல்லாம் சீரியஸாக படிக்க வேண்டாம். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து வில் ஆக்சிடைஸ். சரி, நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட்ல பார்த்த மாதிரியே ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிறது இருக்குது. இது அசிடிஃபைடு ஸ்டேட்ல இருக்குது. இது இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா இது என்ன மாறும் அப்படின்னு கேட்டோம்னா, இட் பிகம்ஸ் ஒன் முறை பார்த்த மாதிரியே தான், இட் பிகம்ஸ் Fe2SO4 thrice and H2O. நான் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். கம்பைன் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா, இங்க 5 ஆக்சிஜன், இங்க 1 இருக்கு. அப்போ இது எத்தனையால மல்டிப்ளை பண்ணுவேன், 5ஆல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா ஆக்சிஜன் கேன்சல் ஆகிடும். அப்போ இதில் என்ன பண்ண பாருங்க, இதுதான் நமக்கு பின்னாடி கொடுக்குறாங்க. 2 KMnO4 புரியுதான்னு மட்டும் பார்க்கணும். ப்ளஸ் எத்தனை H2SO4 3, இங்கே ஒரு 5. அப்போ 8 H2SO4. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே 8 ஆக்சிஜன் 8 H2 கிட்ட சேர்த்து 8 வாட்டர் ஆகும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளஸ் இது எத்தனை FeSO4 5 into 2 10 FeSO4
இந்த 5O 5O அங்கே கேன்சல் ஆகும். அப்போ கிவ்ஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா இதே தான் K2SO4 plus MnSO4 plus 5Fe2SO4 thrice plus 8H2. இதுதான் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் மனப்பாடம் பண்ண முடிஞ்சா படிக்கணும். நம்ம புக்கில் என்ன கொடுக்குறாங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. எப்படி ஜென்ரலாக சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட்டுருங்க, இங்கே வராங்க MnO4 மைனஸ், அப்போ இதில் 2 போட்டுக்கலாங்களா, 2MnO4 மைனஸ் K ப்ளஸ் எடுத்துருக்கு 2K ப்ளஸ். இங்கே எத்தனை H ப்ளஸ் இருக்கு? 16H ப்ளஸ் 16H ப்ளஸ் ப்ளஸ் இங்கே ஒரு Feலேருந்து ஒரு எலக்ட்ரான், 10 Feலேருந்து 10 எலக்ட்ரான். இதை சிம்பிளாக போடும்போது 2 16 10 என்ன பண்ணலாம் நம்ம MnO4 மைனஸ் ப்ளஸ் 8H ப்ளஸ் ப்ளஸ் 5 எலக்ட்ரான். இதுதான் புக்கில் ஜென்ரலாக போடுறாங்க. இதெல்லாம் எப்படி போடுறது gives, இதை விட்டுறாங்க gives, இது என்னவோ மாறுது பாருங்க, it becomes Mn2 ப்ளஸ் ப்ளஸ் 4H2O இப்படின்னு இருக்குதான். இதெல்லாம் படிங்க, நான் பின்னாடி காட்டுறேன். அப்போ இதில் ஆசிட் மீடியம் அப்படின்னு கொடுத்து தேர்டில் ஆசிட் மீடியத்தில் இதனுடைய ரிடக்ஷன் அப்படின் போது in acid medium permanganate is reduced to manganese ion Mn2 plus அப்படின்னு கொடுப்பாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து நியூட்ரல் மீடியத்தில் என்னவா சேஞ்ச் ஆச்சு? MnO2. அல்கலைன் மீடியத்தில் MnO4 2 மைனஸ், இதில் Mn2 plus. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 6 ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, 6-7 ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதில் பாருங்க இந்த ரியாக்ஷன் நம்ம எப்படி இது எப்படி எழுதலாம் பாருங்க. இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இதே MnO4 மைனஸ் 16H ப்ளஸ் இது 10Fe2 ப்ளஸ் gives. இந்த பக்கம் வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? அதே Mn2 ப்ளஸ் 2 ப்ளஸ் இங்கே வரும்போது 8H2O அப்படின்னு போட்டால் 8H2O ப்ளஸ் 10Fe3 ப்ளஸ். இந்த பேசிஸில் ஒரு 6 ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம இது இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ புக்கில் கொடுத்துருக்கிறத பாருங்க, நான் என்ன புக்கில் இருக்கோ அதை மட்டும் பாருங்க. ஸோ இதெல்லாம் புரியறதுக்கு நான் இதெல்லாம் சொன்னவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் கிளாஸில் நடத்திட்டு படிக்கிற முறை இன்னொரு முறை சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் புக்கில் கொடுக்குறது. ஆசிட் மீடியத்தில் MnO4 மைனஸ், ஆசிட் மீடியத்தில் accepts 5 electron becomes Mn2 plus. இதுக்கு ஒரு illustration கொடுக்கிறது மட்டும் பார்க்கலாங்களா? இதில் 3 செட்டாக படிக்கலாம். ஒரு செட் எப்படின்னா 2MnO4 மைனஸ் ப்ளஸ் 16H ப்ளஸ் ப்ளஸ் 10Fe2 ப்ளஸ். அதே தான் உங்களுக்கு இங்கே வரும்போது என்ன சொல்லலாம் நம்ம 2Mn2 ப்ளஸ் ப்ளஸ் இது வந்து 10Fe3 ப்ளஸ் ப்ளஸ் இந்த இது வாட்டர் 8H2O. அதே போல இதே 2MnO4 மைனஸ் அதே 16H ப்ளஸ் அதே 10 அயோடைன் இருக்குது. இது அதே Mn2 ப்ளஸ் ப்ளஸ் அயோடின் ப்ளஸ் அதே H2. இன்னொரு செட் வரும்போது இந்த பேலன்சிங்கில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டலாம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பேசிக்கலாம். இதே 2MnO4 மைனஸ் அதே 16H ப்ளஸ் ஆக்சாலிக் ஆசிட் தெரியும், COOH COOH. ஆக்சாலேட் போது COO COO 2 மைனஸ் ட்வைஸ். இந்த ஆக்சாலேட் அயானை என்ன சேஞ்ச் ஆகுது கேட்டோம்னா இட் இஸ் ஆக்சிடைஸ்ட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. அதே 2Mn2 ப்ளஸ் ப்ளஸ் 10CO2 ப்ளஸ் இதே 8H2O. ஸோ அகைன் அதே போல இதே 2MnO4 மைனஸ் ப்ளஸ் 16H ப்ளஸ் இங்கே வரும்போது we can write 5S2 minus sulfide, hydrogen sulfide. இங்கே என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா becomes 5 sulfur plus இதே தான். இன்னொரு செட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு செட் 5th 6th வரும்போது இதெல்லாம் புரியுதா பாருங்க. இதே 2MnO4 மைனஸ் ப்ளஸ் அதே வரும்போது I can write NO3 I mean NO2 மைனஸ் அதே ஆசிட் மீடியத்தில் this becomes என்ன மாறும்போது அப்படின்னு கேட்டோம்னா Mn2 plus வருது, this becomes nitrate மாறுது NO3 minus and then remaining இருக்கிறது இங்க ஆக்சிஜன் பாருங்க, இங்க வந்து ஒரு 5 ஆக்சிஜன் யூஸ் ஆயிடுச்சு.
அப்போ 3 ஆக்சிஜன் வாட்டராக போக போகுதுன்னு போது புரியுதான் பாருங்க 3H2O. அதே போல இதே 2MnO4 மைனஸ் இப்படி செட்டாக படிச்சிங்கன்னா இது சல்ஃபைட் அப்படிங்கிற அயான் அதே ஆசிட் மீடியத்தில் பிகம்ஸ் இதே தான் அதே வாட்டர் சல்ஃபேட்டாக சேஞ்ச் ஆகுது SO4 மைனஸ். ஸோ இது ஒரு 3 செட்டாக பிரிச்சுக்கலாம். பட் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த KMnO4 இருக்குதே, இட் ஆக்சிடைசஸ் organic compounds like அதே ethyl alcohol, it oxidizes this into acetaldehyde. ethyl alcohol acetaldehyde oxidize பண்ணுது. இப்போ இங்கே என்ன வரும், அதே தான் K2SO4 MnSO4 இந்த acetaldehyde ethyl alcohol becomes acetaldehyde, remaining இருக்கிறது becomes water. ஸோ இதெல்லாம் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. புரியுதா பாருங்க, அவ்வளோதான் முடியாது. பேயஸ் ரியேஜன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட அல்கலைன் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்து கோல்டு கண்டிஷன் எடுத்தோம்னா இட் இஸ் கால்ட் பேயஸ் ரியேஜன் அப்படின்னு பேரு. இட்ஸ் a very good oxidizing agent used in organic chemistry. particularly இந்த டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த டபுள் பாண்ட் பிரேக் பண்ணி இந்த இடத்துல டயால் ப்ரிப்பரேஷன் சொல்லி படிக்கலாம். இதில் யூஸ் ஆகும். மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகும். வாட் இஸ் பேயஸ் ரியேஜன், மென்ஷன் இட்ஸ் யூஸ் அப்படிலாம் கேட்போம். அடுத்து வந்தோம்னா இதில் நம்ம யூஸ் அப்படின்னு போனோம்னா யூஸ் அதே தான், வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மெடிசினல் யூஸ், இன்ஃபெக்ஷன் போது இந்த கையில் ஃபுட்டில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்தால் இதனுடைய வெரி டைல்யூட் சொல்யூஷனால் வாஷ் பண்ணோம்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் டெஸ்ட்ராய் ஆகும். அதே மாதிரி வாட்டரில் இந்த சல்ஃபைட் அயான்ஸ் இருந்தாலோ அயன் இருந்தாலோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பியூரிஃபை பண்ணும்போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை யூஸ் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அதே போல் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எஸ்டிமேஷன் ஆஃப் இந்த ஃபெரஸ் அயோடைட் சல்ஃபைட் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஆக்சாலிக் ஆசிட் எஸ்டிமேஷன் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலி இந்த வருஷம் செய்ய போகிறீங்க. இந்த வருஷம் வருது இதே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு டைட்ரேஷன்லாம் செய்ய போகிறீங்க. ஸோ அதே மாதிரி இது சம் யூசஸ் 1-2 பார்த்துங்க. அப்புறம் இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மாலிகுலர் மாஸ் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்த்தோம் அல்கலைன் மீடியத்தில் Mn+7 என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா Mn+4 சாரி நியூட்ரல் மீடியம். இதே பேசிக் மீடியத்தில் Mn+7 என்னவா மாறிடுச்சு Mn+6. இதே அசிடிக் மீடியத்தில் Mn+1 என்னவா மாறிடுச்சு Mn+2. ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிட்டு 3, இங்கே எத்தனை எலக்ட்ரான் 1, இங்கே எத்தனை எலக்ட்ரான் 5. ஸோ இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின் போது மோலார் மாஸால் டிவைட் பண்ணுறோம். இதனுடைய மோலார் மாஸ் வந்து 158 வரும். அசிடிக் மீடியத்தில் போது 5 டிவைட் பண்ணால் 31.6 ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ண போகிறீங்க. நியூட்ரல் மீடியத்தில் அப்படின் போது 3 டிவைட் பண்ணோம். இது அல்கலைன் மீடியம் வந்து 1 டிவைட் பண்ணிடுச்சு. சும்மா நோட்டில் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. இது 1 மார்க் எதாவது கிட்ட கேட்கலாம். ஸோ இதுதான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இதில் ரியாக்ஷன்ஸ் அது மாதிரி ப்ரிப்பரேஷன் பாருங்கள், ஆக்ஷன் ஆஃப் ஹீட் பாருங்கள். ஏதாவது ஒரு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியில் இந்த அசிடிக்லேருந்து ஏதாவது ஒரு 2 படிச்சு வைங்க. யூசஸ் பாருங்கள். ஸோ இதுதான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இதோட நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பார்ட் இந்த லெசனில் முடியும். ஸோ இந்த லெசன் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸுக்கு போகலாம். தேங்க்யூ.